முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் பண்றாங்க. அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்க ஹீரோவா நடிக்கணும்னு சொல்றாங்க. அடடே, இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ரெடின்னு சொல்லி போனேன். அதுதான் அந்த மான் கராத்தே படம். அந்த படம் ஆடியோ லான்ச்ல வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்ப நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமா வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்ப அந்த ஆடியோ லான்ச் வந்தப்ப அப்பதான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம். அதுல எல்லாருமே நிறைய கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேக்குதா, சங்கர் படம் கேக்குதான்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. விடாம உழைச்சா என்னைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். Ananya's Nala Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.